சாம்பார் தாளிச்சாச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு. இந்த சாம்பார் வந்து பச்சை பயிறு இது பண்ணுது, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாச்சு. சாம்பார் பருப்பு சாம்பார், பச்சை பருப்பாண்ணா, பச்சை பருப்பு சாம்பார். அண்ணன் எங்களுக்காகன்றதுனால ஸ்பெஷலாக செய்கிறாரு எல்லாமே. அதுக்காகவே ரசம் ஊற்றி சாப்பிடல, பொரியல அப்படியே சாப்பிட்றீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது புளி கரைச்ச புளி. சாம்பார் ரெடி, ரசம் ரெடி, இன்னும் சாப்பாடு மட்டும், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அது மட்டும் ரெடி பண்ணுவார் அண்ணன். இப்போ வந்து அரிசி வந்து ஒலை போட போகிறார். கொத்தமல்லி போடுறாரு சாம்பார் கொதிப்பில், அப்போ தானே வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி வாசனைக்காக போடுறாங்கண்ணா, புரியல மனசு. அண்ணன் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இந்த அண்ணன் சாப்பிட்டு கொண்டு ரசம் எப்படின்னா இருக்கே, ஏன்னா நீங்கள் செய்யல, அண்ணன் தானே செஞ்சாரு. ரிவ்யூ சொல்லுங்க, ரசம் எப்படி இருக்கு? ஓகே, சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட் அந்த மாதிரி எதனா சூப்பர். ஓகேண்ணா ஓகே. நீங்க செஞ்சது நீங்களே சொல்லுங்க, நீங்க செஞ்சு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஓகேண்ணா, 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க தானே சமையல்? இருந்து டிரைவர்ல இருந்து சமைச்சிட்டு இருக்கேன். அப்பல இருந்து எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சமைச்சிருக்கீங்க. நீங்க சமையல்லாம் எத்தனை வருஷமா? அண்ணன் நீங்க 10ஆவதுல இருந்தே சமைக்க கத்துட்டீங்களா? சமையல்லாம் அப்பா கத்து கொடுத்தாரா இல்லை நீங்களே கத்துக்கிட்டீங்களா? இல்ல நான் கேட்கல. சமையல் வேலைக்கு போய்க்கிறார் மட்டும் சொன்னேன். சமையல் கத்துக்கினார்ல, எப்படி கத்துக்கினார்? அப்பா மூலியமாவா இல்லை அவர் மூலியமாவா? அப்பா மூலியமாவானா? ரெடியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிம்மதியான வீட்டு சாப்பாடு, அதுவும் சுவையான சாப்பாடு, ரசம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியலோட நம்ம அண்ணன் வச்சு கொடுத்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கு உதவியாக நம்ம அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு பாய் மட்டும் சொல்கிறேங்கண்ணே. பாய் பாய். ஓகே, சாப்பாடு விளாக் இதோட முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் மொத்தமாக எடுத்தது பூரா உங்களுக்கு விளாகில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன நாங்கள் வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள், எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பை பை, லவ் யூ. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 10 மணி இருக்கும். இப்போ தான் சாப்பிட போகிறோம். அதேமாதிரி ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு இன்னும் ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். அப்புறம் போயிட்டதுக்கப்புறமும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கிலோமீட்டருங்களா? இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கிலோமீட்டர் போனோம். எப்படி நீங்கள் ஒரு நைட்டு 500 கிலோமீட்டர் தாண்டுவோம். இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் போய் சேருவோம். ஆமாம், நாளைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் நாங்கள் டெல்லி போய் சேருவோம். இப்போ சாப்பிட்டு திரும்ப புறப்பட போகிறோம்.